இனிய மாலை வணக்கம் சுவாமிகளே. இப்பொழுது சுவாமிகள் ஜூஸ் அருந்த போகிறது. கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதா, அதனால் சுவாமிகள் பல வகை சாறுகளை கலந்து அருமையான ஒரு ஜூஸ் அருந்த போகிறது. ஆகா, சுவை என்றால் இதுவடா சுவை. பக்த குடி மக்களே, பக்தர்களே, நீங்களும் வெயிலுக்கு இந்த ஒரு பானத்துகளை அருந்துங்கள். இது பானம் நல்ல பலரச பானம், அருமையான ஜூஸ் வகைகள் நீங்களும் அருந்தி உங்கள் உடலை சூட்டிலிருந்து தணிக்கவும். பக்தர்களே, இதில் ஏன் சீனி சேர்க்கவில்லை? கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது. சுகர் வந்தால் வரட்டும், எனக்கெல்லாம் வரட்டும், உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு? கொஞ்சம் ஜீனி இல்லை ஒரு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டியதானே. கல் நெஞ்சக்காரர்களே, பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சுவாமிகளே, கொஞ்சம் ஜீனி சேர்த்தாங்க கொடுங்கள், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தட்டி விடுங்கள். ஏன் இப்படி பண்ணுறீர்கள்? ஒன்றும் புரியவில்லை. ரொம்ப புளிக்கிறது. போடுங்கள், போடுங்க. சுகர் வந்துடும். பரவாயில்லை பக்தரை, போடுங்கள், கொஞ்சம் போடுங்கள். சுகர் வருது, அது வருது, இது வருது. சுவாமியை டென்ஷன் பண்ணாதீங்க, போங்கள். கடுப்புகளை காட்டிக்கிட்டு அருமையான பானங்கள். கொஞ்சம் சுவைக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தால் தான் பக்தருடைய சுவையாக இருக்கும். ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை! அடடடா, அச்சா! இதை வெடி போடுகிறார்கள், எங்கே என்று தெரியவில்லை. ஆஹா, சுவை என்றால் இதுவடா சுவை. அப்பப்பப்பப்பா, அடடடா! நீங்கள் இந்த சூட்டுக்கு மோர், தயிர், இளநீர் இதெல்லாம் பருந்துங்கள். அப்போதான் உடம்பு சூடு தணியும் நண்பர்களே. அடடடா, இனிப்பு போட்டவுடன் தான் சுவை அதிகமாக இருக்கிறது பக்தர்களே.